வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் பேசக்கூடிய டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்குங்க. ஆன்மீக கல்வியால் நான் பெற்ற பயன். உண்மைதாங்க. ஆன்மீக கல்வியில் நான் எப்போ பயனடைஞ்சேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த யோகா பார்த்தோம்னா ஸ்கூல் லைஃப்பில், காலேஜ் லைஃப்லலாம் வந்தபோது நான் என்ன பண்ணலை, இந்த யோகாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. இந்த யோகா யூனிஃபார்மை பார்த்தாவே பயந்து ஓடின காலம்லாம் உண்டுங்க. ஆனால் இப்போ அந்த தேவை இருக்கும் பொழுது நம்ம இந்த யோகா பயிற்சி ஆஃப்டர் மேரேஜ் தான் இந்த யோகாவை நான் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் முதல்ல வாழ்வியல் கல்வி அதை அப்படின்னா என்ன, முதல்ல நீங்கள் டாக்டராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், பியூட்டிஷியனாக இருக்கலாம், கிரிக்கெட் பிளேயராக இருக்கலாம். பட் யோகாங்கிற அடிஷ்னல் ஒரு கலை உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முழுமை அடைய முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கெலாம் இந்த யோகாங்கிற கலை ஒரு 10 இயர்ஸ், ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி கிடச்சிருந்துச்சி அப்படின்னா உண்மையாகவே நான் மனதளவில் ரொம்ப வீக்காக இருப்பேங்க. சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறது. ஏன் நம்ம உண்மையாக இருக்கோம், மற்றவங்க ஏன் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் உண்மை பேச மாட்டேங்கிறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் போய் பேசுகிறாங்க, நம்மளை மாதிரி ஏன் அவங்க இல்லை, அவங்கள மாதிரி ஏன் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த நான் எனக்காக என் உடம்பு, என் மனசு கரெக்டாக இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும். அப்போ தேவையில்லாத விஷயங்களை நம்ம குழப்பிக்க கூடாது. அப்போ தேவையில்லாத நபர்கள்ட்டேருந்து நம்ம ஸ்கிப் ஆகிக்கலாம். அதே ஒரு தேவை இருக்கும்போது பேசினா போதும், தேவை இல்லைன்னா அவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க மூலயமா நமக்கு ஒரு மன உளைச்சல் வருது அப்படின்னா அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அப்படிங்கிற உணர்வெல்லாம் எப்போ தெரிஞ்சது அப்படின்னா, இந்த ஆன்மீக கல்வியை முழுமையாக நம்மளால் உணர முடியும் போது மட்டும்தாங்க தெரிய ஆரம்பிச்சது எனக்கு. மனதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது இல்லைங்களா? அப்போ பொருளாதார லெவல்லையோ உடல் அளவுலையோ நீங்கள் எப்போ பாதிக்கப்பட்டாலும் இந்த மனது என்ன பண்ணுன்னா அப்பப்போ உங்களை தட்டி கொடுத்து, உனக்கு ஒன்றும் இல்லை, எல்லா பிரச்சனையும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை மாதிரி எதுவுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில். ஒவ்வொரு நிமிடமும் உன்னை விட்டு கடந்து போயிட்டு தான் இருக்குது. அடுத்த வினாடிக்கு நீ ரெடி ஆகிக்கோ அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு நிமிடமும் பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்குது. அடிக்கடி யோசிப்பேன், என் கூட ஒர்க் பண்ணவங்க, என் கூட படித்தவங்க எல்லாருமே வேறு வேறு ஜாப்க்கு போயிட்டாங்க. நம்ம யோகாவை முடிச்சுட்டு நம்ம யோகாவில் மட்டுமே இருக்கமேன்னு யோசிப்பேங்க. ஆனால் உண்மையாக குரு என்னை இதை விட்டு வெளியில் விடாமல் இதுக்குள்ளாரே வச்சுக்கிறதுக்கு குருவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நிமிஷமும் குருவோட காலை பிடிச்சிட்டு குருவோட வழியிலேயே நான் நடந்துட்டுருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குருவின் மேன்மையை படிக்கும்போது மனசு மகிழ்ச்சி